ஹங்க்ரி ஸ்டே ஃபூலிஷ் பயோகிராஃபி ஆஃப் ஸ்டீவ் ஜாப்ஸ் ரிட்டன் பை வால்டர் ஐசக்சன். பொதுவாகவே ஒரு பயோகிராஃபி அப்படின்னா அவங்க நல்ல விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க, பண்ணக்கூடாத விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து நமக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த பயோகிராஃபியில் ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது, அவர் எதை பண்ணாலும் பெஸ்ட்டாக தான் பண்ணுவாராம். சின்ன விஷயம் அப்படின்னா கூட. ஒரு நாள் அவங்க அப்பா தோட்டத்துக்கு வேலி அடைச்சிட்டு இருக்கும்போது உள்ள ஒவ்வொரு முடிச்சையும் பார்த்து பார்த்து அழகாக போட்டுட்டு இருப்பாராம். அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் கேட்பாரு, ஏன்பா இதை உள்ளதானே இருக்கு இந்த முடிச்செல்லாம், இதை யார் பார்க்க போகிறாங்க, இதை ஏன் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எந்த விஷயம் பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாராம். இதையே ஸ்டீவ் ஜாப்ஸும் லைஃப் லாங் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாராம். ஈவன் அந்த கம்ப்யூட்டரில் மதர் போர்டு வைக்கும்போது கூட பார்த்து பார்த்து பெஸ்ட்டாக தான் பண்ணுவாராம். எல்லாரும் கேட்பாங்க, உள்ளே இருக்க மதர் போர்டையும் இவ்வளோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எதை பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது, இவரை நீங்கள் சிஓவாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு ஆப்பிள் கம்பெனிலேருந்து எல்லாம் தூக்கிடுவாங்க. அப்போது என்னை எல்லாரும் வெளியே எடுத்து எரிஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணாமல் என்ன பண்ணுறாருன்னா, பிக்சார் அப்படின்னு ஒரு கம்பெனி உருவாக்கிட்டு நிறைய மூவிஸ்லாம் எடுக்கிறாரு. பயங்கரமாக ப்ராஃபிட் வருது. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனி ரொம்ப டவுன் ஆகிட்டே வருது, லாஸில் போயிட்டுருக்கு. அப்போ எல்லாரும் அவரை திரும்பவும் கூப்பிடுறாங்க சிஓவா. அவர் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லலை, ஆனால் சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சுட்டு 4 ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஐபாட், ஐக்யூ, ஐஃபோன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஆப்பிள் கம்பெனி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. இவர் பண்ணக்கூடாத சில விஷயங்களும் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. கேரட், ஆப்பிள் இந்த மாதிரி சில ஃபுட்டெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். பேலன்ஸ் ஃபுட் சாப்பிடவே இல்லை. டாக்டர்ஸ்லாம் சொல்லியும் கேட்கல. கடைசி கேன்சர் வந்தப்பையும் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ கேட்கவே இல்லை. அதே மாதிரி ஃபேமிலிக்கும் அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. மேபி கொடுத்துருந்தா இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆகிருக்குமோ என்னமோ தெரியல. இந்த மாதிரி தாங்க நம்ம எப்போவுமே பயோகிராஃபி படிக்கும்போது நிறைய நல்ல விஷயங்களும் கற்றுக்கலாம், பண்ணக்கூடாததையும் கற்றுக்கலாம். ஸோ இந்த புக்கை நீங்கள் மறக்காமல் படித்து பாருங்கள். தேங்க்யூ.